வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் இஸ்ரேலின் பார்வை இப்போது ஈரானை விட்டு விலகி வேறொரு நாட்டின் பக்கம் திரும்பியுள்ளது. அதுதான் துருக்கி. இஸ்ரேலுக்கு அடுத்த ஆபத்து துருக்கிதான் என்று அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் நெஃப்தாலி பென்னட் அதிரடி கருத்தை வெளியிட்டுள்ளார். இதற்கான காரணங்கள் என்ன? துருக்கியை ஏன் அவர் புதிய ஈரான் என்று அழைக்கிறார்? விரிவாக பார்ப்போம். கடந்த பிப்ரவரி மாத மத்தியில் ஆற்றிய உரையில் நெஃப்தாலி பென்னட் ஒரு முக்கியமான எச்சரிக்கையை விடுத்தார். ஈரான் எப்படி ஒரு ஷியா அச்சை உருவாக்கி இஸ்ரேலை சூழ்ந்துள்ளதோ அதேபோல துருக்கி அதிபர் எர்டோகன் ஒரு சுன்னி அச்சை உருவாக்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். துருக்கியின் இந்த செல்வாக்கு வெறும் பேச்சளவில் இல்லை. சிரியாவில் அவர்களின் ராணுவ இருப்பு, கத்தாருடன் இருக்கும் நெருக்கமான உறவு, சோமாலியாவில் உள்ள ராணுவ தளம் மற்றும் காசா பகுதியில் உள்ள ஆதரவு வலைப்பின்னல்கள் என துருக்கி தனது கரங்களை மத்திய கிழக்கு முழுவதும் நீட்டியுள்ளது. இதனால்தான் இஸ்ரேல் இப்போது கவலையடைய தொடங்கியுள்ளது. இது மட்டுமல்லாமல் கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதியில், அதாவது ஈஸ்டர்ன் மெடிட்டரேனியன் பகுதியில் எரிசக்தி வளங்கள் மற்றும் கடல் எல்லைகள் தொடர்பான மோதல்களும் அதிகரித்து வருகின்றன. துருக்கியின் கடற்படை நடவடிக்கைகள் இஸ்ரேலின் நீண்டகால பாதுகாப்பு திட்டங்களுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளன. இருப்பினும் இந்த இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி ராணுவ மோதல் ஏற்படுமா என்றால் அதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு என்றே ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஏனெனில் இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகள் இப்போதும் நீடிக்கின்றன. ஆனால் அரசியல் ரீதியாக இஸ்ரேல் தனது பாதுகாப்பு கணக்கீடுகளை முழுமையாக மாற்றியமைக்க வேண்டிய சூழலில் உள்ளது. ஈரானை தொடர்ந்து துருக்கியும் இஸ்ரேலுக்கு பெரும் சவாலாக மாறுமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பிரிவில் சொல்லுங்கள். இது போன்ற சர்வதேச செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.